NEP 2020ல் உங்கள் குழந்தைங்க என்ன ஏஜ் க்ரைட்டீரியாவில் இருந்தால் என்ன கிளாஸ் படிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செக்ஷன் 1 ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 years ஆஃப் அங்கன்வாடி ப்ரீ ஸ்கூல் ப்ளஸ் 2 years இன் ப்ரைமரி ஸ்கூல் இன் கிரேட்ஸ் 1 and 2 போத் டுகெதர் ரெண்டும் சேர்ந்து ஏஜஸ் 3 to 8ல் அவங்க வந்து கவர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா என்னங்க, எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இது வரைக்கும் முடிக்கும்போது 8 வயசு முடிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ஷன் 2 ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அதாவது கிரேட் 3லேருந்து கிரேட் 5 வரைக்கும் 8 வயசுக்குள்ளே அவங்க வந்து கிரேட் 2 முடித்தாங்கன்னா 8லேருந்து 11 வயசுக்குள்ளே கிரேட் 3 கிரேட் 4 கிரேட் 5 முடிக்கணும். 5ஆம் வகுப்பு முடிக்கும்போது அவங்களுக்கு 11 வயது நிறைவடைந்திருக்கும். அந்த மாதிரியாக அவங்களோட ஏஜ் வந்து இருக்கணும். இதை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ஷன் 3 வந்து மிடில் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இங்கே வந்து கிரேட் 6 to 8 அதாவது ஏஜஸ் 11லேருந்து 14 வருடங்களுக்குள்ளே அவங்க வந்து 6லேருந்து 8ஆம் வகுப்பு அவங்க நிறைவு செய்யணும். 14 வயதுகள் பூர்த்தி அடையும் பொழுது அவங்க 8ஆம் வகுப்பு நிறைவு செய்கிற குழந்தைகளாக இருக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து செக்ஷன் 4 செகண்டரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இதை வந்து 2 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. அதாவது 9 to 12 4 வருஷத்தை 2 ஃபேஸாக பிரிச்சுக்கிறாங்க. 9, 10 ஒரு ஃபேஸு, 11, 12 ஒரு ஃபேஸ். இதில் 9 and 10 அப்படின்னு படிக்கும்போது அவங்களோட ஏஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 14லேருந்து 18 வயதுக்குள்ளே அவங்க அந்த 4 வருடங்களையும் வந்து கடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்க செகண்டரி ஸ்டேஜை முடிச்சு, அதாவது 12th ஸ்டாண்டர்டை முடிச்சு வெளியே வரும்பொழுது அவங்களோட ஏஜ் வந்து 18 இருக்கும்படியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 9 and 10ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 25-26 அகாடமிக் இயரில். கம்மிங் அகாடமிக் இயரில் அது மேண்டேட்டரியாக மாறிடுது. இதில் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களோட குழந்தைய வந்து நீங்கள் கிரேட் 2 முடிக்கிறப்போ 8 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க, 7 வயசு 8 வயசு அந்த ரெண்டும் கிரேட் 1க்கும் கிரேட் 2க்கும் முடிஞ்சு போயிருக்கும். அப்போ 6 வயசில் அவங்க என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு பாருங்கள். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 3 years ஆஃப் ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 7ஆவது வயதில் 3 வருஷத்தை அவங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4ஆவது வயசு உங்கள் குழந்தைக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கொண்டு வந்து சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 to 5, 5 to 6, 6 to 7. ஸோ 4 to 5 ப்ரீ கிளாஸ், அதுக்கப்புறம் எல்கேஜி, அதுக்கப்புறம் யூகேஜி 3 வருஷம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 6 வருஷம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமான வயசாக இருக்கணுமே தவிர குறைவான வயசாக இருந்துடவே கூடாது. அதனால் புதுசாக நீங்கள் ஒரு கிளாஸை சேஞ்ச் பண்ணாலோ, புதுசாக அட்மிஷன் ஸ்கூலில் குழந்தை கொண்டு போய் போடுறீங்கனாலோ தெளிவாக உங்கள் குழந்தையோட வயசை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ரோல் பண்ணுங்கள். தட் வில் பி மோர் மீனிங்ஃபுல் டு சேவ் இயர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது.